சரி வெண்பா, நான் கிளம்புறேன். நீ குழந்தைய பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க. உடம்ப பார்த்துக்க என்ன. அப்புறம் உன் மனசுல இருக்க குழப்பெல்லாம் எப்போ உனக்கு தீர்ந்து அங்க வரணும்னு தோணுதோ அப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நான் வந்து கூட்டிட்டு போறேன். என்ன மாமா சொல்றீங்க? அப்போ நீங்க இப்போவே கிளம்புறீங்களா? ம், ஆமா வெண்பா. முக்கியமான ஒரு வேலை, அதான் கிளம்ப வேண்டியதா இருக்கு. இல்ல மாமா, எனக்கு தெரியும். நீங்க அன்னைக்கு போன்ல பேசும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னும் 2 நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், அதனால எந்த வேலையும் இங்க இருந்து பார்க்க முடியாதுன்னு நீங்க அன்னைக்கு போன்ல பேசினதை நான் கேட்டேன். சரி. ஆனா இப்ப பார்த்து வேலை இருக்கு, நான் ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. என்னால தானே மாமா நீங்க கிளம்புறீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் தரணும்? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. உண்மையாவே ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் கிளம்புறேன். போயிட்டு வேலை முடிஞ்சதுன்னா சாயந்தரத்துக்குள்ள திரும்ப வர முடிஞ்சதுன்னா வந்துட்டு போறேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. உண்மையாவா மாமா சொல்றீங்க? அட, இதுல என்ன இருக்கு? உண்மையாதான் சொல்றேன். அப்படியெல்லாம் நீ எனக்கு எந்த கஷ்டமும் தரல. மத்தவங்களுக்கு வேணா உன் மனசு புரியாம இருக்கலாம், ஆனா நானும் மத்தவங்கள மாதிரியே இருப்பேன்னு நினைச்சியே என்ன? நீ இல்லம்மா, உன் இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் அந்த பொண்ணால உடனே அவ வாழ்க்கையில இன்னொரு ஆம்பளையே ஏத்துக்க முடியாதுதான். அதனால சுத்தி இருக்கவங்க யாரும் ஏதோ சொல்றாங்கன்னு அதை நினைச்செல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். இதுல என்னவோ சம்பந்தப்பட்டவன் நான் தான். நானே சொல்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. பின்ன நீயே இருந்து இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்க? இல்ல மாமா. இங்க பாரு வெண்பா, நான் தான் சொல்றேன்ல, விதி பாத்துக்கலாம். என்ன, நீங்க தங்குறதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீயும் குழந்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருந்தா போதும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன. ம், சரி மாமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்ன. ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. அதே நேரம் எதுவும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத, புரியுதா? ஆ. சரி, அப்ப நான் வரேன். இப்ப எதுக்குடா நீ இருந்துகிட்டு இவ்ளோ அவசரமா கிளம்புற? நான் தான் நேத்தே சொன்னேன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. நீயும் மாமாவும் தானே இருந்துகிட்டு நேத்து கிளம்ப வேண்டாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு போய் பாத்துக்கலாம் நீங்க. அதுக்குன்னு இப்போ காலையில சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி கடந்து ஓடணுமா? ஆமா, அப்புறம் இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு பொழுதோட ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? அதான். என்னடா நீ, உன் மாமா வேற வயலுக்கு போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு. நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள இவர் பாட்டுக்கு எங்கேயும் கிளம்பி போயிட போறாரு, வீட்டோட இருக்க சொல்லுன்னு. ஆமா, வீட்டோட இருந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் யார் பாக்குறது? வந்து கேட்டாருன்னா சொல்லு, ஏதோ முக்கியமான வேலையா அதான் கிளம்பி போயிருக்கான், வந்துருவான்னு சொல்லு. ஆமா, குழந்தை எங்க? வெண்பா கிட்டேயும் இல்ல, நான் உன்கிட்ட இருப்பான்னு நினைச்சேன். எங்க ரேணு கிட்ட இருக்காளா என்ன? இல்லடா, வயலுக்கு போகும்போது உன் மாமா பாப்பாவையும் தூக்கிட்டு தான் போனாரு. பாரு, குட்டி மேடம் என்ன காலையிலே முடிச்சுட்டாங்க போல. பத்தாததுக்கு தாத்தா கூட வயலை சுத்தி பார்க்க போயிருக்காங்களா? அதை ஏன்டா கேக்குற? நானும் அவரு கிளம்பும் போது எவ்வளவோ சொன்னேன், வெளியே பனிக்காத்தா இருக்கு, இப்ப கூட்டிட்டு போக வேண்டான்னு. ஆனா இவ இருந்துகிட்டு ஒரே அடியா அழுது அடம்தான், உன் மாமா கூட கிளம்புறேன்னு. அவருக்கு தான் இப்பெல்லாம் பேத்தி அழுத தாங்க மாட்டேங்குதே. அப்புறம் என்னத்தையும் அந்த ஸ்வெட்ரு அதெல்லாம் மாட்டி விட்டு இப்பதான் தூக்கிட்டு போனாரு. சரிதான், அப்படியே அவ அம்மாவை உரிச்சு வச்சிருக்கா. அவளும் அப்படிதானே, அடம் பிடிச்சா அப்படிதான் இருப்போன்னு ஒரே நிலையெல்லாம் இருக்கா. கார்த்திக், பரவாயில்லையே, பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்க நேர்ல பார்த்தும் ஆளை கூட அடையாளம் தெரியாதுன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன். இங்க என்ன பண்றீங்க? ம், ஏன் பார்த்தா தெரியலையோ? உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். ஐயோ, என்ன கார்த்திக் இதெல்லாம் புதுசா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நல்ல வேலை, எங்க வீட்டு ஆட்கள் யாரும் இந்நேரம் வெளியே இல்ல. யாராவது பார்த்தா என்ன கார்த்திக் பண்றது? சாரி ரேணுமா, சொல்லாம வந்தது தப்புதான். இருந்தாலும் அன்னைக்கு கோவில்ல பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கவும் இல்ல, கால் மெசேஜும் இல்லையா? நான் தான் சொன்னேன்ல கார்த்திக், அன்னைக்கு கோவில்ல மாமா அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாரு.
அதனால வீடு எப்படியும் 2-3 நாளைக்கு பரபரப்பா இருக்கும். நான் தான் பேச முடியாதுன்னு சொன்னேன்ல. ஆமா ரேணு சொன்னதான். இருந்தாலும் பார்க்கணும் போல இருந்துச்சா. நான் கூட நீ எங்கேயும் வெளியே இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தூரத்திலே பார்த்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீ மட்டும்தான் தனியா இருக்க மாதிரி இருந்துச்சா. அதான் பக்கத்துல வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன், மாட்டிக்கிட்டேன். கார்த்திக், இருந்தாலும் மாமா அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அடிக்கடி இந்த ஊர் பக்கம் வர்றதை யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும்ல. பயப்படாத ரேணுமா, எனக்கும் எல்லாம் தெரியும். நானும் ஒன்னும் அடிக்கடியெல்லாம் இந்த பக்கம் வரலல்ல, சும்மா பார்க்கணும் போல தோணுச்சா அதான். சரி கார்த்திக், நீங்க கிளம்புங்க, நான் கால் பண்றேன். சரி நான் கிளம்புறேன். நாளைக்கு தானே உனக்கு காலேஜ் ரீஓப்பன். நீ காலேஜ் வருவல்ல? ஆ, வருவேன் கார்த்திக். நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் எங்க எப்போன்னு அப்புறம் ஃபோன்ல சொல்றேன். அப்போ ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணேன. ம், சரி சரி, நீங்க பார்த்து போங்க, யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க. ஆ சரிம்மா, பை. ம், சரி கார்த்திக், பார்த்து போங்க. நல்ல வேலை, யார்கிட்டயும் மாட்டல. அம்மா, எப்ப வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஐயோ, ஒருவேளை கார்த்திக்க பார்த்திருப்பாங்களோ? உன்கிட்ட தான் கேக்குறேன். அது வந்து நான் யார்கிட்டயும் பேசலையேம்மா. நான் காய வச்ச துணியெல்லாம் மடிச்சு தான் வச்சிட்டு இருந்தேன். இல்லையே, நான் வரும்போது உன் பேச்சு சத்தம் நல்லாவே கேட்டுச்சு. நீ துணிக்கு அந்த பக்கம் இருந்தனால போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பார்த்தா கையிலயும் போன் எல்லாம் ஒன்றும் வச்சிடல. வேற தனியா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நல்ல வேலை இவங்க கார்த்திக்க பார்க்கல போல இருக்கு. நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். இல்லம்மா, நான் அப்போலேருந்து துணியை தான் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். போன் கூட உள்ளதா இருக்கு. என்னம்மா? ஒன்றும் இல்லை. சரி, நீ உள்ள போ. மீதி துணியை நான் மடிச்சு கொண்டு வந்துக்கிறேன். ஆ சரி. இப்பெல்லாம் கொஞ்ச நாளாவே இவ என்னவோ மறைக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாமே இப்படியெல்லாம் இல்ல. ஆனா இப்பெல்லாம் இவ பண்றது என்னவோ வித்தியாசமால இருக்கு. மறைச்சு மறைச்சு போனை பேசுறதும் காரணம் இல்லாம அடறதும் சிரிக்கிறதுமா இருக்கா. கடவுளே, வீட்டுல இப்ப இருக்க பிரச்சனைக்கு இவ எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. என்னடி ஏதோ ரொம்ப நேரமும் ஏதோ சொல்லணும்னு தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க. ஆனா இது வரைக்கும் சொன்ன பாடு கிடையாது. அது இப்படிதான் ரொம்ப நேரமும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒரு வார்த்தையும் வாயில இருந்து வந்த பாடு கிடையாது. என்னன்னு சொல்லுடி. ஒன்னும் இல்ல, நாம பேசாம வீட்டுக்கு கிளம்பிடலாமா? என்ன மலர், என்னாச்சு? நீ தானே மலர் உங்க அம்மா வீட்டுக்கு வந்து தங்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்ட. இப்போ என்னடானா வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்பலான்ற. ஆமா, நாம கிளம்பலாம். ஏண்டி? அதுதான் நானும் கேக்குறேன், திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? இல்ல, உன்னால ரொம்ப நாளைக்கெல்லாம் இங்க இருக்க முடியாதுல்ல. உன்னை யாரும் இங்க இருன்னு சொல்லிட்டாங்கன்னா? என்னடி சொல்ற? யார் என்ன இங்கே இருந்து சொல்ல போறா? ஆ, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் யாரு? எங்க அம்மா. அத்தையா? ஏன் அப்படி சொல்றாங்க? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நாம இங்க 1 வாரம் தங்குற மாதிரி தானே வந்தோம். ஆமா, 1 வாரம் தங்குற மாதிரி தான் வந்தோம். அதுக்கு என்ன? ஆனா 1 வாரம்லாம் இல்ல, எப்பவுமே இனி நம்மள இங்கேயே தங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. யாரு நினைக்கிறா? ஆ, அம்மா தான். நேத்து நைட்டு சித்தியும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத கேட்டேனா. அப்போ அவங்க 2 பேரும் சீர்வரிசை சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேர்த்தையும் இங்கேயே தங்க வைக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்களா? ஆமா, அதான் நாம கிளம்பலான்னு சொல்றேன். சரி, அவங்க அப்படியே நம்மள இங்கேயே தங்க வைக்கணும்னு நினைச்சா கூட நீ எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க போல. நீ ஒரே பொண்ணு இல்ல மலர் அவங்களுக்கு. அதனால உன்னை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருக்குமோ என்னவோ. அதனால அப்படி எதுவும் பேசிட்டு இருந்திருப்பாங்களோ என்னவோ. நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத, விடு. என்கிட்ட பேசினா நான் பாத்துக்கிறேன். இல்ல, நாம கிளம்பலாம். ஒருவேளை அம்மா உங்ககிட்ட பேசும்போது நீ முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதான். நீ சொல்றது சரிதான். ஆனா இவ்வளவு உங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ற. நீ நினைச்சிருந்தா உங்க அம்மா சொல்றதை கேட்டு நீயும் என்கிட்ட வந்து நம்ம இங்கே தங்கலான்ற மாதிரி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணலையே. என்ன காரணம் அதுக்கு? இல்ல,
எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கும் என்ன ரொம்ப பிடிக்குமா? அவங்க எப்பவும் நான் அவங்க பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கும் தான். ஆனாலும் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏன்னா எங்க அம்மா மாதிரி தானே உங்க வீட்லயும் உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க. உன்னாலையும் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்து இங்க இருந்தா இருக்க முடியாதுல்ல. கஷ்டப்படுவல்ல நீ. அதான். அட லூசு, ம், உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தெரியும், பேச தெரியும்னே எனக்கு இப்பதாண்டி தெரியுது. ஆ, அதானே உண்மை. அட பைத்தியமே. சரி, நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ இப்போ நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கி, அப்போ நீ ஃபீல் பண்ண மாட்டியா? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்காக தான் அங்க நீ இருக்கல்ல. உன் அளவுக்கு நான் கூட யோசிப்பேனா என்னன்னு எனக்கு தெரியலடி. ஓய் இங்க பாரு, ஆ, நீ ரொம்பலாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்ன, நான் ஒன்னும் அந்த அளவுக்குலாம் கல் நெஞ்சுக்காரன் இல்ல. நம்ம மாசத்துல 10 நாள் இங்க 10 நாள் அங்கனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என் தங்கம் என்னை பத்தி இவ்ளோ யோசிச்சிருக்கனா, நானும் உன்னோட ஃபீலிங்ஸ் மதிச்சு நடக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ம், சோ நமக்கு இங்க இருக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க இருப்போம். அங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சா அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால நீ இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணது, நீ உன் பாட்டுல இரு. இந்த பேச்சு என்கிட்ட வரும்போது நான் அப்ப என்ன முடிவு எடுக்கணுமோ அதை பாத்துக்கிறேன். சரியா? ம். நல்ல மனம் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா? இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? இந்நேரம் மட்டும் நான் என் ஸ்கூட்டியை எடுத்துட்டு வந்திருந்தா எல்லா திங்ஸையும் வாங்கி முடிச்சிட்டு வீட்டுக்கே போயிருக்கலாம். ஆனா இப்ப பாரு, 1008 பஸ் மாற வேண்டியதா இருக்கு. இனி இங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி பஸ்ஸார் போகணும். இந்த பஸ்ஸுக்காரன் எப்போ கரெக்ட் டைம்க்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் ஷபா நினைக்கும் போதே கண்ணை கட்டுது. புலம்பாதடி, நீ நினைக்கிற மாதிரி மட்டும் நம்ம ஸ்கூட்டில வந்திருந்தோம் அவ்வளவுதான். போன வாட்டியாச்சும் ஏதோ மரத்துல முட்டினதோட போச்சு. ஆனா திரும்பவும் நீ இதே மாதிரி லட்சணத்துல வண்டி ஓட்டினா கண்டிப்பா எங்கேயும் முட்டி மோதி மாவு கட்டு தான் போட்டிருக்கணும். ஏண்டி, ஏன் டிரைவிங் ஸ்கில்லை அடி கிண்டல் பண்ற? இதுக்கே இப்படின்னா நான் காலேஜ்க்கு இனி வண்டியில தான் வர போறேன். அதுக்கு என்ன சொல்ற? அவ்வளவுதான், சூப்பர். அப்ப டெய்லி வீட்டுக்கு போகும்போது சில்லறை வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லு. என்னைய கிண்டல் பண்ற மவளே? இனி என்னைக்காவது என்கிட்ட வந்து காயத்ரி உன் வண்டியில கொஞ்சம் லிஃப்ட் கொடுன்னு கேட்டு பாரு. அன்னைக்கு நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன், என் வண்டியை உன்னை மன்னிச்சு வண்டியில ஏத்த மாட்டான். ஐயோ, அப்படி உன்கிட்ட மட்டும் லிஃப்ட் கேக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படி ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு பேசாம இருந்துருவேன். அதையும் மீறி உன் கூட வந்து கையை காலை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பார்க்க தானடி போறேன். பாரு பாரு. சத்யா, நீங்களா? ஆமா, நானே தான். நீ என்ன பண்றீங்க? சத்யா, யாரடி இது? நான் என் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? தனியாவா வந்தீங்க ரெண்டு பேரும்? ஆமா. ஏன் நீ வர்றது அண்ணன் கிட்ட சொல்லலையோ? என்ன பாக்குறீங்க மேடம்? எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ, தெரிஞ்சிருச்சா? ஐயோ, இதுக்கு இப்படி ஷாக் ஆனா எப்படி? எங்க அண்ணன் உன்னதான் லவ் பண்றாங்கன்னு எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஓ, நாத்தனாரா? எஸ், கரெக்டா சொன்னேன். சாரிடி, ஒரு ஆர்வத்துல வாய் தவறி வந்துருச்சு. கொல்ல போற இரு உன்னைய. அண்ணி, அப்படி போடு. கலாய்க்கிறீங்க தானே? ஏய் சச்சே, கலாய்க்கிறேனா? உண்மையதான் சொல்றேன். எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னதான் எனக்கு வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் முறைப்படி நீ எனக்கு அண்ணி தானே. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, வெக்கப்படுறாங்களாம். மூஞ்ச பாருப்பா. அண்ணி கொஞ்சம் திரும்புங்க. இல்ல, நீங்க என்ன எப்பவும் போல நார்மலா சத்யானே கூப்பிடுங்க. அதெல்லாம் இல்ல, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ்வளவு மரியாதை இல்லாமலாம் கூப்பிட கூடாதுல்ல. நான் அண்ணினை தான்ப்பா கூப்பிடுவேன். என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு நான் ஓகேவா? நான் நினைச்சேன் உங்களுக்குலாம் என்ன பிடிக்காதுன்னு. ஏன் அப்படி நினைச்ச? உன்னை யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஏற்கனவே எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். 10ஆவதுக்கு இப்ப எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு நீ தான் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஏன் எனக்கு ஒண்ணு பிடிக்காம இருக்கணும்? எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சப்பவே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். வேற உடனே தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். ஆமா, உங்களுக்கு இங்க வீடு பக்கமோ? ஆமாம்மா, எனக்கு ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.
வாங்கலாம் வீட்டுக்கு. ஐயோ இல்ல இல்ல வேண்டாம். ஏன் அண்ணன் கூப்பிட்டாதான் வருவீங்களோ? நாங்க கூப்பிட்டாலாம் வரமாட்டீங்களா என்ன? சச்சா அப்படியெல்லாம் இல்ல, டைம் ஆகிடுச்சு. நாங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். நாளைக்கு வேற காலேஜ் இருக்கு. ஓ ஆமல்ல, காலேஜ் ஓபன் ஆகிடுச்சா? ஆமா, எங்க ஜாயின் பண்ணிருக்க? இங்கதான் கேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அடிப்பாவி, நீயும் அங்கதான் ஜாயின் பண்ணிருக்கியா? நானும் அங்கதான் படிக்கிறேன். ஏன் உனக்கு தெரியாதா என்ன? நம்ம ஆளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் அமையுதோ தெரியல. தெரியும். ஆமா, என்ன கோர்ஸ் எடுத்திருக்க? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அட பாரு, யாரு அண்ணா எடுக்க சொன்னாங்களா? இல்ல இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன்னு கூட தெரியாது. அப்படியா? ஏன் சொல்லலையா? இல்ல இன்னும் சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி இங்கே நின்னு பேசினா நல்லாவா இருக்கு? வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல வேண்டாம். அதெல்லாம் இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி? வீட்டுக்கு வந்துட்டு தான் போறீங்க. அப்படியே எவ்வளவு டைம் ஆனாலுமே நாங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறோம் என்ன? சரி அப்ப நான் கிளம்புறேன், நீ மட்டும் போயிட்டு வா. பிச்சிருவேன், ஒழுங்கா வா. நான் எதுக்குடி உங்க வருங்காலத்தோட வீட்டுக்கு நீ போற? இதெல்லாம் நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? சரி சரி வரேன். உடனே 100 சந்திரமுகிய முகத்துக்கு முன்னாடி கொண்டு வராத. அண்ணா அண்ணா எங்க இருக்க? யார் வந்திருக்காங்கன்னு பாரு. காயத்ரி, எனக்கு என்னவோ பயமா இருக்குடி. இது பயமா? அது உனக்கா? இத என்ன நம்ப சொல்ற? சீரியஸா சொல்றேன். இவங்க வீட்டை பாரு. இத பார்த்த உடனே எனக்கு என்னவோ போல இருந்துச்சு. பத்தாததுக்கு அவங்க அம்மா வேற அன்னைக்கு உங்க ஸ்டேட்டஸ் என்ன எங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அவங்கள நினைச்ச வேற ரொம்ப பயமா இருக்கு. எது ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டாங்களா? ஆமாங்க ஐயோ, அதான் பயமா இருக்கு. தப்பு பண்ணிட்ட நீ. உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நீ அன்னைக்கே அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். என்னடி சொல்ற? அவங்க அன்னைக்கு என்ன பேசவே விடல. நான் என்னதான் சொல்ல விடலனா என்ன? நீ தான் எடுத்து காட்டியிருக்கணும். எதையா? அவங்க உன்னோட ஸ்டேட்டஸ் தானே கேட்டாங்க, நீ மட்டும் எடுத்து காமிச்சிருக்கணும். நீ தான் உங்க பையனுக்காக உருகி உருகி ஸ்டேட்டஸ் போடுவியே. கண்டிப்பா அதை பார்த்ததும் அவங்களே மனசு மாறி இருப்பாங்க. என்னடா இந்த பொண்ணு நம்ம பையன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காளேன்னு. காயத்ரி மட சாம்பிராணி, அவங்க ஒண்ணு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பத்தி இல்ல இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் பத்தி கேட்கல. அவங்க என்கிட்ட கேட்டது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பத்தி. ஏன் தான் நீ இவ்ளோ அறிவா இருக்கியோ? இனி உன் அறிவு ஆணில தான் அடிக்கணும். போடிங், ஸ்டேட்டஸ்னதும் எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆமா, நீயே இதுக்கெல்லாம் தயங்குற? உங்க வீட்ல மட்டும் என்ன சும்மாவா? தெரியல காயு, ஆனாலும் என்னவோ போல இருக்கு. என்ன காயத்ரி இப்ப பண்றது? அவங்க அம்மா மட்டும் என்ன பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதானே, நான் அப்போ சொல்ல கேட்காம வம்ப என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டு இப்ப காயத்ரி வழக்கு தெரியும்னா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆன பாரு, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஹேய் சத்யா, நீ எப்படி சத்யா இங்க? அது நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீயா? நீ சத்யாவை எங்க பார்த்த? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கெஃபே இருக்குல்ல, பக்கத்துல கூட பஸ் ஸ்டாண்ட் இருக்கே, அங்கதானே பார்த்தேன். அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்கயா? நீ மட்டும் தனியாவா வந்த? இதுதானே நானும் கேட்டேன். ஆனா அவ ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா. 2 பேரும் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க போல. ஷாப்பிங்கா? என்ன திடீர்னு? அது இங்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலையே. இல்ல நம்ம பேச முடியலல்ல, அதனால சொல்ல முடியல. நாளைக்கு காலேஜ் ஓபன் ஆகுதுல்ல, அதான் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு வந்தேன். காலேஜ் ஓபன் ஆகுதா? என்ன காலேஜ்? என்னடி உன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இவ்ளோ விசாரிக்கிறாரு? அது ஒண்ணும் இல்லண்ணே, நீ பேசலல்ல அதனால உன்கிட்ட சொல்ல முடியலையா. சத்யாவும் நம்ம கேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கா. பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்திருக்கலாம். ஓ அப்படியா? கோர்ஸ் தான் மாத்த போறேன்னு சொன்னா, ஆனா இங்கதான் ஜாயின் பண்ண போறான்னு தெரியாது. மேடம் அதை என்கிட்ட சொல்லவும் இல்ல. இல்ல அது ப்ரீ பிளான்டெல்லாம் இல்ல, உடனே முடிவு பண்ணி அட்மிஷன் போட்டதுதான், அதான் சொல்ல முடியல. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். அட இருங்க, நீ எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு கப் காஃபி கூட குடிக்கல. ஹேய் மதி. இல்ல நான் தான் முன்னாடியே சொன்னல டைம் ஆகிடுச்சுன்னு. ஆனா ஆகட்டும், ஷாப்பிங் தானே போகணும். எனக்குமே நாளைக்கு தான் காலேஜ் ரீஓபன். சோ எனக்குமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் தான். சோ எங்க அண்ணனே கூட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் பொறுமையா காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாமே, என்ன அவசரம்? நம்மால குடும்பமா வச்சு செய்யறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம்.
பாவம் எதுக்கு அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, எதுவும் பிஸியா இருப்பாங்க, நாங்களே பாத்துக்கிறோம். ஹோ, அவங்க அண்ணே பிஸியா? இல்லையே, இப்போதைக்கு பிஸி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். கேட்டிங்களா நீ? உங்க அவங்க பிஸி எல்லாம் ஒன்றும் கிடையாதா, ஃப்ரீ தானா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். இல்ல, யாரும் பார்த்துட்டாங்கன்னா? பார்த்தா பார்க்கட்டும், அதான் நான் கூட இருக்கேன்ல. என்னதான் உங்க வீட்ல எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. அதையும் தாண்டி வேற யார் என்ன கேட்டு போறா? அதுக்கு இல்ல. ஏன் சத்யா, ஷாப்பிங் போக தானே வந்தீங்க, இல்ல வேற எதுவும் வேலை இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? அப்ப இருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம். அப்படியே கூட டைம் ஆகிடுச்சுன்னா நாங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வரோம். சரி, ரொம்ப பண்ணாத, ஓகேன்னு சொல்லு. சரி. உனக்கு ஓகே தானே சத்யா? வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு அகிலா, ஏன் இங்கே நின்னுட்ட? உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. பாத்தீங்களா என்னெல்லாம் நடக்குதுன்னு? எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். இரு அகிலா, இப்ப எதுக்கு நீ இப்படி அவசரப்பட்டு கத்துற? விஜய் காலையில இருந்து எங்கேயும் போகல, வீட்டுல தானே இருந்தான். ஏதோங்க, இப்ப அவன் வீட்டுல இருந்தா என்ன இல்லனா என்ன? அவனா போய் கூட்டிட்டு வந்தானோ இல்ல அந்த பொண்ணா வந்தாலோ, ஆனா அவ வீட்டுக்கு வந்திருக்கான்ல. நம்ம யாரையுமே ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். நீங்களும் அவனை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் தான். அப்படியே நான் கேட்டாலும் ஏன் வாயை அடைச்சிடுறீங்க. இப்ப எதுக்கு அகிலா நீ இப்படி கத்துற? அந்த பிள்ளைங்க காதுல எதுவும் விழுந்தா மனசு கஷ்டப்பட போகுது. கொஞ்சம் அமைதியா இருமா, என்னன்னு கேட்போம். ஆமா, இதுல போய் நீ என்னத்தை கேட்க? அவனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெள்ள தெளிவா தெரியுது. இதுல நான் போய் என்ன ஏதுன்னு எதுவும் கேள்வி கேட்டேன்னா எனக்கு எதிர்மாறாவே வேண்ட விதமா எதுவும் பதில் சொல்லுவான். ஆனா ஒண்ணுங்க, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் என்னன்னு கேட்கலான்னு சொல்றேன்ல. என்னமோ பண்ணுங்க. இனி நீங்களாச்சும் உங்க பையனாச்சு வெளியே போயிட்டு வந்த அலைச்சலோட இனி அங்க வந்து நின்னா இன்னும் டென்ஷன்ல நான் ஏதாவது கத்ததான் செய்வேன். நான் மேல ரூமுக்கு போறேன். ஆனா ஒண்ணுங்க, அவனை என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது கண்டிச்சு வைங்க. விஜய் போச்சு. ஒன்னும் போகல, அது எங்க அப்பா தான். எங்க அப்பாக்கெல்லாம் உங்க லவ் மேட்டர் தெரியும். தெரியும், அன்னைக்கு கோவில்ல பார்த்தேன். என்னடா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்ட? இல்லப்பா, அண்ணாலாம் கூட்டிட்டு வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் ஷாப்பிங் போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பார்த்துட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் அப்பா, என்னம்மா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போலான்னு இருக்கோம்ப்பா. சத்யாக்கும் நாளைக்கு காலேஜ் ஓபன் ஆகுது, எனக்கும் நாளைக்கு காலேஜ் ரீ ஓபன் ஆகுது. சோ அண்ணனை கூட்டிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னடா ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நிக்கிற? அப்பா, சத்தியமா அவ வந்ததே எனக்கே இப்பதான் தெரியும். உன் அம்மா வேற இந்த பொண்ணை பார்த்துட்டு அங்க இருந்து அவ்வளவு டென்ஷன் ஆகி மேல போறா. அவங்கதான் அப்படின்னு தெரியுமே. இல்லடா, உன் அம்மாக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத. என்னப்பா? ஒன்னும் இல்லடா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு. இப்போ வந்தது வேணா எதிர்ச்சியா இருக்கட்டும். திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, படிக்கட்டும். அப்பா, எனக்கு புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. தெரிஞ்சா சரிதான்டா. அப்புறம் என்னம்மா மருமகளே, இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சுல்ல, நல்லா படிக்கணும் என்ன? சரி, பரவாயில்ல. உங்க ஃபாதர் இன்லாம் இவ்ளோ ஸ்வீட்டா இருக்காரு. நான் கூட எங்க நம்மள பார்த்ததுமே பயங்கரமா திட்டுவாரோன்னு நினைச்சேன். சரிடா, பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா என்ன? சரிப்பா. சரி மதி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. சரிண்ணே. நல்ல வேலை எதுவும் சொல்லல, நான் கூட எதுவும் திட்டிடுவாரோன்னு நினைச்சேன். ஏன் பயப்படுற? அதெல்லாம் எங்க அண்ணா இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது எங்க அப்பாலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசவும் மாட்டாரு. சரி, நீங்க இங்க இருங்க. இந்த பிரியா வேற எங்க போனானே தெரியல. ஒரு காஃபி கூட போட சொல்ல முடியல. நான் போட்டு கொண்டு வரேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட, 2 பேரும் சோஃபால உட்காருங்க, நான் கொண்டு வரேன். ஹேய் சத்யா, ஆனாலும் நீ ரொம்ப லக்கி தான் தெரியுமா? இந்த வீட்ல இருக்க எல்லாருமே உன் மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. அப்படின்ற? பின்ன இல்லன்றியா? உன் ஆளுல இருந்து அவரு தங்கச்சி, அவர் அப்பான்னு எல்லாருமே உன் மேல இவ்ளோ பாசமா நடந்துக்கிறாங்க. அதுக்கும் மேல பயங்கரம் உன் ஆளுதான். உன்னை எங்கேயுமே தனியா விட்டுறக்கூடாதுன்னு உன் மேல அவ்வளோ கேரிங்கா இருக்காரு. கொடுத்து வச்சவதாண்டி நீ. அன்னைக்கு வண்டில இருந்து விழுந்தப்பையும் பார்த்தேன். உனக்கு ஒண்ணு நான் உயிரையே விட்டுருவாரு போல இருக்கே. ஏய் சும்மா இருடி. ஏய் சீரியஸா சொல்றேன்டி, கலாய்க்கலாம் இல்ல. பையன் ரொம்பவே தங்கமான பையன். எப்பவும் யாருக்காகவும் இவரை மிஸ் பண்ணிராத. பையன் ரொம்பவே தங்கமான பையன், மிஸ் பண்ணிராத.
என்னடா இந்த காஸ்டியூம்ல இருக்கனேன்னு பார்க்காதீங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ காயத்ரி கிட்ட இருந்து காஸ்டியூமே கடன் வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கமெண்ட்டுக்கு சின்ன ரிப்ளை, அவ்வளோதான். என்னன்னா ஒரு பாப்பா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க, போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில பிளேஸ் ஆகணும், அதுக்கு நான் என்ன படிக்கணும், நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தீங்க, 11th என்ன படிச்சிருந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நானுமே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் செம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்குமே ஒர்க் பத்தி இன்னும் பெருசா எதுவும் ஐடியா இல்லை. ஆனா அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும். நான் வந்து 10th படிச்சுட்டு இருக்கும்போதே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். ஆனால் நான் வந்து கொரோனா பேட்ச். ஸோ கொரோனா பேட்ச்ன்றனால 11th ஸ்டாண்டர்ட் நான் ஸ்கூலுக்கே போகல, 12th தான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் இல்லையா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் எடுத்திருந்தேன். நான் இங்கே எதுவும் பக்கத்துலேயே ஜாயின் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆனால் நான் இங்கே பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, அங்கே ஹாஸ்டல்லையும் தங்க முடியாது, போயிட்டு வர சுத்தமாக முடியல. ஸோ அங்கேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் அதுக்காக 1 year வெயிட் பண்ண முடியாது இல்லையா, அதனால நான் இங்கே பக்கத்துலேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுட்டேன். இன்னமும் ஒரு விஷயம், நாங்கள் என்னவோ ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணது பிசிஏ தான். எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நான் எப்படியோ ஹெச்ஓடி கிட்ட அழுது புலம்பி பெர்மிஷன் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் இருக்காங்க, நான் அங்கே தான் போவேன்னு வந்தாச்சு. பட் அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் பேசாமல் பிசிஏவே எடுத்து படிச்சிருக்கலான்னு. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க யாராவது சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறேன், ஆனா நான் பிசிஏ தான் எடுக்க சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, எங்களை விட அவங்க தான் அதிகமா லேர்ன் பண்றாங்க. பிராக்டிக்கல் வைஸ் சரி, தியரி வைஸ் சரி, அதிகமா அவங்க தான் லேர்ன் பண்றாங்க. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் பாட்டுக்கு சொந்த கதை சோக கதைன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்க ஐடி கம்பெனிஸ் போகணும் அந்த மாதிரி ஐடியாலாம் இருந்துச்சுன்னா 11th நீங்க அதுக்கு ரிலேட்டடான குரூப்பே எடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலேஜ் போயிட்டு படிக்கும்போது. அது மேக்ஸ் மஸ்ட். நீங்க இன்ஜினியரிங்லாம் எடுக்கிறீங்கன்னா 8 செமஸ்டருக்கும் மேக்ஸ் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நான் இன்ஜினியரிங் எடுத்தப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் எடுத்தாலும் ஓகே, இல்லை சயின்ஸ் குரூப்ல இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசி இது மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிகிரி மட்டும் போதுமான்னு கேட்டா என்ன கேட்டா போதாதுன்னு தான் சொல்லுவேன். யூஜினா 3 years படிச்சாலே போதும். ஏன்னா என்னோட சீனியர்ஸுமே 3 years படிச்சுட்டு கம்பெனில பிளேஸ் ஆகியிருக்காங்க. பட் அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, யூஜி படிச்சுட்டு நம்ம போகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி வராது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனைனா, நம்ம யூஜி படிச்சுட்டு போகிறோம், நமக்கு மேலே பிஜி அப்புறம் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வரும்போது அதிகமாக அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் யூஜி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கையோட பிஜியும் முடிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்னோட சூப்பர் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணிட்டு அவங்களாம் இப்போ நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது மாதிரியான கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் எடுக்க போறீங்கன்னா 11th படிக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடா எடுத்து படிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங் பண்ணாலும் சரி இல்லை வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து இந்த வழியில போனாலும் சரி, கண்டிப்பா அரியர் மட்டும் வச்சிடாதீங்க. அப்படியே ஒரு வேளை தவிர்க்க முடியல வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அதை அடுத்தடுத்த செமஸ்டர்லேயே கிளியர் பண்ண பாருங்க. நீங்க இன்ஜினியரிங் எடுத்தாலும் ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகலாம். ஆல்சோ இந்த மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் ஓகே. யூஜி பிஜி ரெண்டுமே முடிச்சுட்டு போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சேம் டைம் நீங்க யூஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த டான்செட் எக்ஸாம் அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் ஏன் இவ்வளோ அவசரமா பேசிட்டு இருக்கேன்னா, சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லிட்டேன்னா என்னன்னு கூட தெரியாது. பட் டைம் இப்போ வந்து 7:30. நான் இதுக்கப்புறம் தான் போயிட்டு எடிட் பண்ணணும். அதனால தான் எதுவும் விட்டு போச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்றேன். பாய்.